வருவாய் தணிக்கை அதிகாரி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். Service tax of 53,823 crores and rupees 59,143 crore as taxes on sales, trade, etc. There was an increase in non-tax revenue by 41%. That is 4,944 crore when compared to the previous year. Moving on to the next. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் கொண்டு வரணும். அது மாதிரி தமிழ்நாடு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க 2003. அதில் சில செயலாக்க குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டட் இண்டிகேட்டர்ஸ், நிதி நிலைமையை எப்படி கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டட் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேராமீட்டர்ஸ் பிரகாரம் மாநிலத்தினுடைய நிதிநிலை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத நாங்க தணிக்கை செய்யறோம். எவ்ரி இயர் we are doing that audit and the results are presented here. என்ன டார்கெட் கொடுத்திருக்காங்க as per the தமிழ்நாடு Fiscal Responsibility Act, அதாவது நிதி குறியீடுகள், நிதி பொறுப்புடைமை மற்றும் வரவு செலவு திட்ட மேலாண்மை சட்டம். அது கீழே பாத்தீங்கன்னா to achieve the revenue surplus by 23-24. To achieve the revenue surplus by 23-24 means revenue surplus இருக்கணும், வருவாய் செலவை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டு அச்சீவ் ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை மற்றும் ஜிஎஸ்டிபி, மாநிலத்தினுடைய மொத்த உற்பத்தி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறையாக இருப்பதாக கணக்கு தணிக்கை அதிகாரி தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.